இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான திருவிழா நல்வாழ்த்துக்களை இருக்கின்ற அனைத்து அருள் பணியாளர்கள் பெயரால் கூறிக்கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? திருவிழா தொடங்கினதில் மிகவும் மகிழ்ச்சி. புதிய ஆடைகளோடு அப்படிதானே, நிறைய துணி எடுக்கலாம், விருந்தினர்கள் வருவார்கள், புதிய ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். எனவே எல்லாரும் மகிழ்ச்சியோடு நாம் நம்முடைய ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழாவை ஆரம்பித்து இருக்கின்றோம். திருவிழாவை நாம் எதற்காக கொண்டாடுகிறோம்? நாம் எதற்காக கொண்டாடுகிறோம்? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். நாம் எதற்காக நாம் திருவிழா கொண்டாடுறோம்? பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக. வேற அவ்வளோதானே. நாம் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா எதற்கு போகிறோன்னு நமக்கு தெரியாமல் போவோமா? நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறீங்கன்னா நம்ம எதற்கு போகிறோம், எங்கே போகிறோம் அப்படி தெரியாமல் போவோமா, போக மாட்டோமா? சரி, அப்படிதான். அப்போ நம்ம எதற்காக திருவிழா கொண்டாடுறோம்? ஒன்று சொன்னாங்க, பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவதற்கு. வேற ஏதோ ஒரு 10 நாள் கொண்டாடுவோம், சந்தோஷமாக கோயிலுக்கு போகலாம், நல்லா சாப்பிடலாம், புதிய ஆடைகள் கிடைக்கும், அவ்வளோதானே. பதில் சொல்லல. எப்படி? பிள்ளைங்க டான்ஸ் ஆடுவாங்க, 10 நாள் கல் நிகழ்ச்சி உண்டு. அதுக்கு திருவிழா கொண்டாடாம சும்மா ஒரு நாள் ப்ரோக்ராம் வைக்கலாமே. எப்படி சொல்கிறது தெரியலை ஃபாதர், அப்படி தானே? சரி, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஒன்று, நம்முடைய பாதுகாவலி தூய ஜெபமாலை அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஓராண்டு நம்மை வழிநடத்தி இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்திருக்கிறார்கள். நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் வழிநடத்தி இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் எங்கேயோ இருக்கிறோம், அப்படிதானே? குடும்பத்தில் பல அங்கத்தினர் இருப்பார்கள். பிள்ளைகள் டெய்லி பள்ளிக்கூடத்திற்கு போய் கொண்டு வருகிறார்கள். பலர் வேலைக்காக வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலே, வெளி மாநிலங்களிலே இருப்பார்கள். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாள், பராமரித்து கொண்டு இருக்கின்றாள், அனைவரையும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். நாம் கேட்ட அருள் வரங்களை எல்லாம் நமக்கு தாராளமாக பொழிந்திருக்கிறாள். பேசிக்கொண்டிருக்கிறவங்கள்ட்ட கடைசி கேள்வி கேட்பேன். எனவே அதற்கு நன்றி சொல்லுகின்ற விதமாக நாம் இந்த 10 நாட்களும் நாம் விழா கொண்டாடுகிறோம். இது ஒரு காரியம். இரண்டாவது, வருகின்ற இந்த ஆண்டு முழுவதும் அன்னை நம்மை ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும் பேணி காக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்திற்காக நாம் விழா கொண்டாடுகிறோம். இரண்டாவது, நாம் அன்னைக்கு அழகான ஒரு ஆலயம் கட்டி கொண்டு இருக்கின்றோம். ஒரு ஆலயம் என்பது அது எளிதல்ல. நம்முடைய வீடுகளில் சொல்லுவார்கள், திருமணத்தை நடத்திப்பார் என்னொன்று, ஒரு வீட்டை கட்டுவதற்கு எவ்வளவு கடினம் என்றால் ஒரு ஆலயம் கட்டுவது என்பது எவ்வளவு கடினம். அப்ப நாம் இணைந்து ஒரு ஆலயத்தை நாம் கட்டி கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலய பணிகள் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நம்முடைய பாதுகாவலிடத்தில் நாம் ஜெபிப்பதற்காகவும் நாம் இந்த திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்படிதானே? வேற ஒன்றும் இல்லையா? சிலருக்கு இப்பவுமே தாலாட்டு பாடுறது போல இருக்கிறது.
சரி, நிறைய கேள்வி கேட்பேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய மைய கருத்து என்னது? சின்னவங்களே சொல்லக்கூடாது. இந்த பக்கத்தில் நம் கத்தோலிக்கம், நம் பெருமை. அதை இவ்வளோ சோகமாக சொல்றீங்க, அதை இவ்வளவு சந்தோஷமா பெருமையோடு சொல்ல வேண்டும். நம் கத்தோலிக்கம், நம் பெருமை. நான் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருப்பதிலே நான் பெருமை கொள்ள வேண்டும், அப்படிதானே? சரி, டூருக்கு போனா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். சந்தோஷம் உண்டா இல்லையா? சின்ன பிள்ளைங்கள்ட்ட, இந்த பிள்ளைங்களா உங்களுக்கு சுற்றுலா டூருக்கு போகிறது பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. அவன் தலையாட்டிச்சுன்னு பிடிக்காதுன்னு. பெரியவங்கள்ட்ட கேட்போம், இளைஞர்கள்லாம் காணவே இல்லை. பெரியவங்களுக்கு டூருக்கு போகிறது பிடிக்குமா பிடிக்காதா? இது பெரியவங்கள்ட்ட பிடிக்குமா பிடிக்காதா? பெரியவங்க சொல்லுங்க, பிடிக்குமா பிடிக்காதா? யாருக்கும் பிடிக்காதா? பிடிக்கும். பார்த்த இடத்துக்கு போகிறது பிடிக்குமா பிடிக்காதா? ஒருக்க பார்த்து அடுத்தடுத்து நீங்கள் அடுத்த முறை போவீங்களா போக மாட்டீங்களா? நான் அந்த இடத்து பார்த்தாச்சு, ஏன்னா அந்த சைடு நான் போக மாட்டேன்னு போவீங்களா போக மாட்டீங்களா? போவோம். போவோமா போக மாட்டீங்களா? போவோம். ஏன் போகிறோம்? அந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால போவோம். எனக்கு நான் இந்த இடம் பார்த்தாச்சு, அதனால் அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்வதில்லை, அப்படி தானே? இதுதான் நம்முடைய இது. நமக்கு எனக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு, அதனால நாம் போகிறோம். நிறைய இடங்கள் நம்ம திரும்ப திரும்ப நம்ம பார்த்தாலும் போயிட்டு தான் இருக்கோம். வேளாங்கண்ணிக்கு சிலவங்க வருஷந்தோறும் போயிட்டு தான் இருப்பாங்க, உண்மை தானே? போயிட்டே இருக்கிறோம். நம்ம இப்போ திருவனந்தபுரத்தில் லூலு மால்னு திறந்துருக்கிறாங்க. ஒரு தடவைக்கு மேலே போனவங்க கை தூக்குங்க பார்ப்போம். யாரும் போனது இல்லையா? லூலு மாலுக்கு ஒரு முறைக்கு மேலே போனவங்க கை தூக்குங்க. போவே இல்லையா? அப்போ ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், இப்போ தான் கை நிறைய முறை வருது. ஏன் நம்ம போகிறோம்? அங்கே போனாலே நாம் 2 முறை போயிருக்கேன், 3 முறை போயிருக்கேன், 5 முறை பேருன்னு சொல்கிறது பெருமையாக நினைக்கிறோம், அப்படி தானே? உண்மையா இல்லையா? உண்மை. அதே போல தான் நாம் பல இடங்களுக்கு, நாம் இந்த கடைக்கு அல்லது இந்த ஹோட்டல், நாம் இதற்கு போனால் அது பெருமையாக நாம் நினைக்கிறோம். இந்த கடையில் அல்லது இந்த இடத்துல நாம் வேலை செய்தால் நாம் அதை பெருமையாக நாம் நினைக்கிறோம். அதே போல இந்த கடையில் நான் துணி எடுத்தால், இந்த கடையில் நிறைய பேர் இந்த கடையில் போய் தான் துணி எடுப்பாங்க, இந்த ஹோட்டலில் போய் தான் சாப்பிடுவாங்க, இந்த நகை கடையில் போய் தான் நகை எடுப்பாங்க. நாங்கள் நகை நிறைய போடலை ஃபாதர் சொல்கிறாங்க, அப்படி தானே? ஏன் எடுக்கிறோம்? அந்த கடையில் போய் எடுத்தாதான் எனக்கு திருப்தி, அது கன்விக்ஷன். இங்கே போய் எடுத்தால் நல்லா இருக்கும், இங்கே போய் சாப்பிட்டாதான் நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று நாம் எண்ணுகிறோம். அது உறுதிப்பாடு, அன்புக்குரியவர்களே. ஆனால் நம்முடைய பங்குத்தளங்களிலே நாம் பல நேரங்கள் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பங்கை விட்டு நான் ஜம்ப் பண்ணி வேற போகிறோம். எதுக்கு போகிறோம்? ஒரு பங்கில் சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா எனக்கு இந்த பங்கு வேண்டாம். எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? என்ன சொல்கிறாங்க? எங்கே போகிறோம்? பெந்தேகோஸ்தே போகிறோம், சிஎஸ்ஐ போகிறோம். பங்கு தந்தையோடு சின்ன ஒரு முரண்பாடு. நான் கேட்குறதெல்லாம் பங்கு தந்தை செய்து தரணும். நான் என்ன செய்தாலும், நான் வெளியே போய் மேரேஜ் பண்ணாலும் ஃபாதர் வந்த உடனே முறைப்படுத்தி விட்டுறணும், அப்படி தானே? அல்லது பங்கு நிர்வாகத்தோடு சின்ன கருத்து வேறுபாடு வந்தாச்சுன்னா எங்கே போகிறோம்? வேற போகிறோம். அன்பியத்தில் சின்ன முரண்பாடுன்னா அன்பியத்துக்கே போக மாட்டேன். அடுத்த அன்பியத்தில் போய் சின்ன அவங்க கேட்பாங்க, நீங்கள் ஒரு அன்பிய கூட்டத்துக்கு வந்தீங்களா, நான் சைன் போட்டு தருவேன்னு சொல்லுவாங்க. அவங்க போக மாட்டாங்க. ஏன் நான் அன்பியத்துக்கு போகணும்? அப்படி என்ன ஒரு அங்கே சட்டத்திட்டம்? உடனே நான் எங்கே போவேன்? எங்கே போவேன்? வேற சபைக்கு போகிறேன் அல்லது வேற மதத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ என்னுடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் இருக்கிறதா? பங்குச்சாமியரிடத்தில் இருக்கிறதா? நிர்வாகத்தில் இருக்கிறதா?
அன்பின் நிர்வாகிகளிடத்தில் இருக்கிறதா? எதில் இருக்கிறது? எதில் இருக்கிறது? நம்முடைய உறுதிப்பாடு எதில் இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இன்று பலரும் நம்முடைய பங்கு தந்தையில் தான் இருக்கு, அல்லது நிர்வாகத்தில் தான் இருக்கிறது. இவனுடைய நம்பிக்கை தூய ஜெபமாலை அன்னையிடத்தில் இருந்தால் யார் என்ன சொன்னால் என்ன, எனக்கும் ஜெபமாலை அன்னையிடத்தில் பிரச்சனை இல்லை, நான் ஆலயத்திற்கு வருவேன், நான் வழிபாடிலே கலந்து கொள்வேன், எனக்கு என்னுடைய நம்பிக்கை ஆளப்பட்டு இருக்கிறது. நம்முடைய குளத்தில் எல்லாம் பார்ப்போம், பாசி இருக்கும், அந்த தாமரை இலை இருக்கும். நீங்கள் எவ்வளவு மாற்றினாலும் அந்த தாமரையில் என்ன செய்துட்டே இருக்கும்? என்ன செய்யும்? வந்துட்டே இருக்கும். அதுதான். அதே போல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே ஏன் எனக்கு நான் கத்தோலிக்க சபையில் இருக்கிறேன் ஏன் பெருமை என்றால், சில சிந்தனைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் பெருமை? நான் கத்தோலிக்க மதத்தில் அல்லது சபையில் இருக்கிறேன் என்றால் ஏன் நான் பெருமை கொள்ள வேண்டும் என்று அழகாக நம்முடைய முன்னுரையிலேயே நமக்கு பகிர்ந்து கொண்டார்கள், வாசித்தார்கள். ஓர் ஆயின் கீழ் இருந்து செயல்படுவதால் நான் பெருமை கொள்ளுகிறேன். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 21 வாசிக்கின்றோம். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக, தந்தையே நாம் எவ்வாறு ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 18 வாசிக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து என்ன சொல்லுகின்றார்? உன் பெயர் பாறை, உன் மீது திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகின்றார். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், உன் பெயர் பாறை, உன் மீது திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி அவர் இந்த திருச்சபையினுடைய முழு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுக்கின்றார். எனவே அவருடைய வழித்தோன்றல்களாக தான் இந்த திருத்தந்தையர்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த குடையின் கீழ் தான் இன்று திருச்சபையானது, கத்தோலிக்க திருச்சபையானது இன்று இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அவளுடைய வழிகாட்டுதலில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. எனவே நாம் கிறிஸ்தவர்கள் என்று பெருமை கொள்ள வேண்டும். நம் கத்தோலிக்கம் நம் பெருமை என்பதிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும். அதாவது யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 16 வாசிக்கின்றோம். எங்கும் ஒரே ஆயனும் ஒரே மந்தையும் என்று நிலை ஏற்படும். அதுதான் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவம். எங்கும் ஒரே ஆயன், நம்முடைய திருத்தந்தை என்ற ஒரே ஆயன் கீழ் நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த அமைப்பை நாம் எங்கும் பார்க்க முடியாது. இது பெருமையா பெருமை இல்லையா? இது பெருமையா பெருமை இல்லையா? பெருமை. இந்த பெருமை எங்கும் இல்லை அன்புக்குரியவர்களே. எனவே இந்த பேதுருடைய வழித்தோன்றலுடைய திருத்தந்தையின் கீழ் நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இவர்கள் எதற்காக? மக்களுக்காக. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் நாம் 10 வாசிக்கின்றோம். ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல அந்த வார்த்தைக்கேற்ப இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் இவர்கள் எல்லாரும் இந்த வார்த்தைக்கேற்ப அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வை இந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த மக்கள் எல்லாரும் நிறைவான வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக தங்களையே இழந்து இந்த மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆயன்களாக. எனவே நாம் எல்லாரும் கத்தோலிக்க கிறிஸ்தவம் என்று பெருமை கொள்ள வேண்டும். எனவே ஒரே ஆயின் கீழ் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக, நாம் ஏன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்பதிலே பெருமை கொள்ள வேண்டும் என்றால், நம்மிடத்திலே நல்ல பொதுநிலையினர் நீங்கள் இருக்கின்றீர்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலே பொதுநிலையினர் இருக்கிறார்கள். பொதுநிலை இல்லாமல் கத்தோலிக்க கிறிஸ்தவம் இல்லை. ஏராளமான வளங்கள் இருக்கிறார்கள். திருச்சபையிலே திருச்சபை நன்றாக இருக்க வேண்டும், திருச்சபை வளர வேண்டும் என்று சொல்லி
இந்த பொதுநிலையினர் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற பொதுநிலையினர் இருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகளிலே, தளங்களிலே, பொறுப்புகளிலே அவர்கள் இறையாட்சி பணிக்காக தங்களை கரைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஊதியம் இருக்கிறதா? இல்லை. தங்களுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பொருளாதாரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வேறு எங்கும் இல்லை. எனவே இது பெருமை இல்லையா? இது வேறு எங்கும் இல்லை, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே இருக்கிறது. எனவே இது நமக்கு பெருமை இல்லையா? எனவே நாம் மார்தட்டி கொள்ள வேண்டும். நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்பதிலே நாம் ஒவ்வொருவரும் பெருமை கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நான் பொதுநிலையினர், எனக்கு இந்த திருச்சபையிலே நான் ஒரு அங்கத்தினர், எனக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த திருச்சபையிலே நான் பணி செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைத்து நான் பெருமை கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களை, மூன்றாவதாக பன்முக பணிகளிலே முன்னெடுப்பு நமக்கு இருக்கிறது. வெறும் ஆன்மீக பணி மட்டுமல்ல, கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக பணி, அரசியல் பணி என்று எல்லா பணிகளை நாம் இணைத்து நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆன்மீக பணி என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே நமக்கு அருளடையாளங்கள் இருக்கிறது. இந்த அருளடையாளங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இது தனித்து இயங்குவது அல்ல. நம்முடைய சின்ன பிள்ளைகளோட கேள்வி விளையாட தொடங்கிட்டாங்க. எத்தனை அருளடையாளங்கள் உண்டு? சின்ன பிள்ளைங்களா, டேய் எத்தனை அருளடையாளங்கள் உண்டு? 8 9 8 9 டே 2ல 1 தான் சொல்லணும். 8 9 இந்த சைடு 8 9 8 அப்படிதானே? 7 பரவாயில்லை, இல்லை படிச்சிருக்கிறாங்க. அப்ப நம்முடைய அருளடையாளங்கள் எல்லாம் எங்கே கொண்டாடப்படுகிறது? எங்கே கொண்டாடப்படுகிறது? எங்கே கொண்டாடப்படுகிறது? திருப்பலியிலே. இவெல்லாம் சமூக கொண்டாட்டமாக பார்க்கப்படுகிறது, தனியாக அல்ல. எனவே தான் நாம் தனி கொண்டாட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. எல்லாம் இணைந்த மக்களோடு மக்களாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற திருச்சபை அது நமக்கு முன்னிறுத்துகிறது. அதே போல நம்ம வாசித்தது போல அன்பியங்கள், இந்த அன்பியம் கொண்டாடுகிறோம். 10 அன்பியங்கள் நம்முடைய காஞ்சரகோடு தல திருச்சபையில் இருக்கிறது. சரிதானே? 10 தானே? 10 அன்பியங்கள் ஆதி திருச்சபை அதை கொண்டாடினார்கள். அதை நம்முடைய பங்கு தளங்களிலே கொண்டாடுகிறோம். இது வேறு எந்த அமைப்புகளிலும் இல்லை, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் மட்டும்தான் இருக்கிறது. அன்பியங்கள் அது அழகான ஒரு கூட்டமைப்பு. மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இன்று ஜாதி மத மொழி இவற்றையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்று நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இது நமக்கு பெருமை இல்லையா? எனவே நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்று சொல்வதிலே பெருமை கொள்ள வேண்டும். எனவே இது ஆன்மீக பணி. இது ஏராளமாக நான் சொன்னது போல கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக பணி, அரசியல் பணி இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. கடைசியில் நமக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் அருள் பணி. ஸ்டான் சுவாமி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அவர் ஒரு நம்முடைய ரோமன் கத்தோலிக்க குருவானவர். வடநாட்டிலே பழங்குடி உரிமை செயல்பாட்டாளர். அவர் 3 காரியங்களை முன்னெடுத்து சென்றார். அந்த பழங்குடி மக்களுக்காக அரசியல் அமைப்பின் 5வது அட்டவணையில் உள்ள அம்சங்களை அமல்படுத்த வேண்டும் என்றும், மாநிலத்தில் பழங்குடியின் பாதுகாப்பு நல்வாழ்வு மேம்பாட்டிற்காக பழங்குடி மக்களை அதில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், பழங்குடியினர் கிராம பஞ்சாயத்து வழிநடத்த சட்டம் கிடப்பில் போடப்பட்டிருந்தது. இதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த 3 காரியங்களை அந்த பழங்குடி மக்களுக்காக அவர் போராட்டம் நடத்தினார். அந்த மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை கொடுத்தார். பாருங்கள், இது சமூக பணி. எனவே இப்படிப்பட்ட ஏராளமான பணிகளை நம்முடைய திரு அவை செய்து கொண்டிருக்கிறது. இது ஏராளமாக நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். எனவே பன்முக பணிகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய கத்தோலிக்க திரு அவை. இது பெருமை இல்லையா? 4வது இறைவாக்கினர் பணி.
நமக்கு தெரியும் இறைவாக்கு பணி என்றால் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்திருக்கிறோம். கடவுள் என்ன செய்தார்? ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவை ஏற்படுகின்ற பொழுது ஒரு இறைவாக்கினரை அவர் அழைத்து அவருடைய வாயாக இருந்து செயல்பட வைத்தார். அவர் என்னென்ன பேச வேண்டுமோ அதை கடவுள் அந்த மனிதர் வாயாக இருந்து செயல்பட வைத்தார். இன்றும் என்ன செய்கிறார்? கடவுள் மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவருடைய வாயாக இருந்து செயல்பட அழைக்கின்றார். காலத்தின் குரலாக செயல்பட்டவர்கள் தான் இறைவாக்கினர்கள். கடவுளின் வாயாக இருந்து செயல்பட்டவர்கள் தான் இறைவாக்கினர். இன்றும் எத்தனையோ இறைவாக்கினர்கள் காலத்தின் குரலாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்திலே இன்று இறைவாக்கினர்கள் தேவையா தேவையில்லையா? தேவையா தேவையில்லையா? தேவையா தேவையில்லையா? நம்ம ரோட்டில் எவ்வளவு டாரஸ் போகுதா போகலையா? நம்ம மாவட்டத்தில் உள்ள கனிம வளங்கள் எவ்வளவு சுரண்டப்படுதா இல்லையா? அப்போ இறைவாக்கினர்கள் தேவையா தேவையில்லையா? தேவை, அப்படிதானே? அப்போ காலத்தின் குரலாக அப்போ இறைவாக்கினர்கள் தோன்ற வேண்டுமா தோன்ற வேண்டாமா? குரல் கொடுக்கிறார்கள். நாமும் என்ன செய்ய வேண்டும்? விழிப்போடு குரல் கொடுக்க வேண்டும். அப்ப கடவுள் என்ன செய்வார்? எங்கே பிரச்சனைகள் தோன்றுகிறதோ அப்பொழுது பல நல்ல மனிதர்கள் வழியாக அவர்கள்தான் இறைவாக்கினர்களாக அங்கள் உருவெடுப்பார்கள். அப்ப நாம் என்ன செய்வோம்? நம்முடைய மாவட்டம் ஒரு சிறிய மாவட்டம், ஆனால் மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய எல்லா இயற்கையும் இருக்கிறது. இன்று இயற்கையெல்லாம் சுரண்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. வழக்கமாக மே மாதம்தான் இருக்க முடியாது. இப்போ எந்த மாதம்? அக்டோபர் மாதம், மழை உள்ள மாதம், அப்படி தானே? ஃபேன் இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாதா? முடியாது. காலச்சூழல் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? நம்முடைய மாவட்டத்திலே எப்படி இருக்கிறது? காரணம் என்ன? நம்முடைய இயற்கை வளம், காலச்சூழல் மாறிவிட்டது. அதே போல கடற்கரையிலே இப்போ என்ன செய்கிறாங்க? ரீசெண்டா கருத்து கேட்பு கூட்டல் நடத்த போகிறோம்னு சொன்னாங்க. என்னது? மணல் எங்களுக்கு தெரியாது. கனிம அந்த மணல் என்ன செய்கிறாங்க? எடுக்கணும் அப்படின்னு இல்லை. அப்போ நம்முடைய மாவட்டம் சிறியது. இவையெல்லாம் எடுத்துவிட்டால் மக்கள் எங்கே எப்படி வாழ முடியும்? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவாக்கினர்களாக கடவுளுடைய வாயாக இருந்து நாம் செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏராளமான இறைவாக்கினர்கள் இங்கே குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நாமும் அவர்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். இறைவாக்கினர்களாக சுரண்டல், கடத்தல் இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் நம்முடைய திருச்சபை குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இறைவாக்கினர் பணியை செய்து கொண்டு இருக்கிறது. நாமும் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக ஐந்தாவதாக புனிதர்கள். எந்த திருச்சபையிலும் இல்லாத ஒரு பாக்கிய நம்முடைய திருச்சபையில் இருக்கிறது. புனிதர்கள், ஏராளமான புனிதர்கள். நம்ம கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புனிதர்கள் இருப்பாங்க. ஒரு புனிதர்கள், 2 புனிதர்கள், சில நிறைய புனிதர்கள் இருப்பாங்க. ஏன் நாம் இவர்களை கொண்டாடுகின்றோம்? நிறைய கேட்பாங்க, ஏன் நீங்கள் புனிதர்களுக்கு என்ன செய்கிறீங்க, வணக்கம் செலுத்துறீங்க கேட்பாங்க. புனிதர்கள் எல்லாம் அவர்கள் பிறக்கும் பொழுதே புனிதர்களாக இல்லை. நம்மை போன்று சாதாரணமாக பிறந்து வளர்ந்தவர்கள், பாவம் செய்தவர்கள், தவறு செய்தவர்கள், குற்றம் புரிந்தவர்கள். ஆனால் 3 காரணத்திற்காக நாம் அவர்களை புனிதர்கள் என்று நாம் அழைக்கின்றோம். ஒன்று, அவர்கள் புதையலை கண்டார்கள். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 44 முதல் 46 வரை. அதில் என்னது பார்க்கிறோம்? புதையல் ஓமை, முத்து ஓமையை நாம் பார்க்கிறோம். ஒரு புதையலை என்ன செய்கிறாரு? கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச உடனே தனக்கு உள்ளதெல்லாம் விற்று என்ன செய்கிறாரு? அதை தேடி அதை பெற்றுக்கொள்கிறார். இன்னொருவர் முத்தை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த முத்து கிடைச்ச உடனே இதெல்லாம் விற்று அதை பெற்றுக்கொள்கிறார். அப்போ புனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தவறு செய்கிறார்கள். எப்பொழுது இயேசு என்ற
விலை உயர்ந்த அந்த புதையலை முத்தை அவர்கள் கண்டுகொள்கிறார்களோ அப்பொழுது தங்களுடைய பாவத்தை தவறையெல்லாம் விட்டுவிட்டு அந்த இயேசு என்ற புதையலை முத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். சரிதானா? அதே போல பிலிப்பியர் 3:8 கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். என்னது? கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். அப்ப இந்த புனிதர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மாறுவதற்கு தங்களுடைய தவறுகள், தங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்கள்? இவற்றையெல்லாம் குப்பை என கருதி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இறுக பற்றி கொள்கிறார்கள். தான் முதல் நிலை. அவர்கள் பாவத்திலே வாழ்ந்தார்கள், தவறு செய்தார்கள், குற்றம் செய்தார்கள், எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ற புதையலை முத்தை அவர்கள் கண்டுகொண்டார்களோ அப்பொழுது இவற்றை தங்களுடைய பாவத்தை எல்லாம் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொண்டார்கள். இது முதல் நிலை. இரண்டாவது, சிலுவையை சுமந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டோன்னு கஷ்டம் எல்லாம் வராம போச்சா? இல்லை. நம்முடைய அன்னியமரியாளை பாருங்க, ஜெபமாலை மாதா. அவ எப்பொழுது இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு ஆம் என்று பதில் சொன்னார்களோ அதிலிருந்து எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சா? சந்தோஷமா இருந்துச்சா? மங்களகரமா இருந்துச்சா? பதில் சொல்லுங்க. இல்லை, எல்லாம் கஷ்டமா தான் இருந்துச்சு. 7 வியாகுலங்கள் எல்லாம் சுமந்தாங்க. கடைசி வர தன்னுடைய சொந்த மகனையும் மடியில் வச்சு சுமந்தாங்க, செத்த இறந்த உடலை. எல்லாம் கஷ்டம். அப்படிதானே? அவ்வளவு துன்பங்கள், எல்லாம் கஷ்டம். அப்ப சிலுவையை அவர்கள் சுமந்தார்கள். கஷ்டம் என்ற சிலுவையை சுமக்க வேண்டி இருந்தது. புனிதர்கள் அப்படித்தான். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் உள்வாங்கினார்களோ, பெற்றுக்கொண்டார்களோ, பின்பற்ற தொடங்கினார்களோ அவர்கள் துன்பத்தை சுமக்க வேண்டியிருந்தது. துன்பத்தை சுமந்தார்கள். மூன்றாவது, ஆன்மாக்களை அறுவடை செய்தார்கள். மக்களை மனம் மாற்றினார்கள். அவர்கள் மனம் மாற்றவில்லை, மக்களாகவே மனம் மாற்றினார்கள். நம்முடைய மண்ணின் புனிதர் தேவ சகாயம், அவர் புனிதராக மாறினார். இன்று அவரை நாடி செல்கிறார்கள். நாடி சென்று மக்கள் என்ன செய்கிறார்கள்? மாற்றம் அடைகிறார்கள். அதுதான், அவர்கள் மக்களை மனமாற்றவில்லை, மக்கள் மனமாற்றம் அடைகிறார்கள், மாற்றமடைகிறார்கள். அப்போ அவர்கள் வழியாக ஆன்மாக்கள் அறுவடை செய்யப்படுகிறார்கள். எனவே இந்த 3 நிலைகள். எனவே தான் அவர்கள் புனிதர்களாக உருமாற்றம் உயர்த்தப்பட்டார்கள். பாவத்திலே வாழ்ந்த மனிதர்கள் புனிதர்களாக உயர்த்தப்படுவதற்கு இந்த 3 காரணிகள். எனவே இத்தகைய மனிதர்களை புனிதர்களாக நம்முடைய திருச்சபை கொண்டாடுகிறது. எனவே இவர்களை உள்ளடக்கியதிலே இந்த திருச்சபையை நாம் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் பெருமிதம் கொள்ள வேண்டாமா? இந்த 5 காரியங்களுக்காக நான் கிறிஸ்தவன் என்பதிலே, கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்பதிலே பெருமை உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அப்ப எதெல்லாம்? முதல் நிலை, முதல் காரியம் என்னது? ஒரே ஆயன், ஒரே மந்தை. இரண்டாவது, நல்ல பொதுநிலையினரை நம்முடைய திருச்சபை கொண்டு இருக்கிறது. மூன்றாவது, பன்முக பணிகளை நம்முடைய திருச்சபை செய்கிறது. நான்காவது, இறைவாக்கினர் பணிகள். ஐந்தாவது, புனிதர்கள். இந்த புனிதர்களை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். எனவே இவற்றையெல்லாம் கொண்டிருக்கின்ற நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை நமக்கு பெருமையா, பெருமை இல்லையா? அப்ப நாம் மார்தட்டி பெருமை அடைய வேண்டாமா? பெருமை கொள்வோம் அன்புக்குரியவர்களே. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இறுக பற்றி கொள்வோம். எனவே பங்கு தந்தை அல்லது பங்கு நிர்வாகம் மக்கள் அல்ல, மாறாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் இறுக பற்றி கொண்டு அவர் வழியாக நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக, நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ அந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடும். ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்றேன். நாம் ஜெபமாலை மாதாவை பின்பற்றுகிறோம். இன்னைக்கு கொடி ஏற்றின உடனே ஒரு பலூன் ஜெபமாலையை பறக்க விட்டோம். எத்தனை வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபமாலை வாங்கி கொடுத்துருக்கிறீங்க?
கை தூக்குங்க பார்ப்போம். நல்லா பாதி கையை காணல, கைகளை போடுங்க. நம்ம ஸ்கூல் திறக்கின்ற பொழுது முந்த நாள் நினைச்சுவோம், நல்ல பேகு, நல்ல என்னது ஷூ பேக் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அலைஞ்சு அலைஞ்சி பார்த்து வாங்கி கொடுக்குறோம். நம்ம பிள்ளைங்க என்ன செய்யணும்? நாம் ஜெபமாலை அன்னையை பாதுகாவலியாக வைத்திருக்கிறோம். நல்ல ஜெபமாலையை நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து ஜெபமாலை ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் இன்னைக்கு முதல் நாளில் சொல்கிறேன். சரி, அடுத்த வருஷம் ஃபாதர்கிட்ட கேட்பேன், உங்கள் குடும்பத்தில் பிள்ளைங்க ஜெபமாலை செய்கிறாங்களா? சரிங்களா? அப்போ ஜெபமாலை திருவிழாவில் நிறைய ஜெபமாலைலாம் வரும். நல்ல ஜெபமாலையை பிள்ளைங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. கொடுத்து அந்த பிள்ளைகள் ஜெபமாலை ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். இன்றைக்கி பிள்ளைங்க ஜெபமாலை ஜெபிப்பதற்கு தெரியாது. அந்த தேவ ரகசியம்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த பிள்ளைக்கும் தெரியாது. ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். அன்னையுடைய ஆசீர் நம்முடைய பங்கு சமூகத்தின் மீது பிள்ளைகள் மீது நிறைவாக தங்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆமென்.